நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் முதல்வன், அதாவது வந்து இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பிசிபி டிசைன் அப்படின்ற கோர்ஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இசி செகண்ட் இயர் 4th செமஸ்டருக்கு அதை வந்து எப்படி சர்க்யூட் டிசைன் பண்ணுறது, எப்படி வந்து 3D மாடல்லாம் பார்க்குறது, எப்படி ஃபுட் பிரிண்ட் ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து ட்ரைனர் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான் இது. இதை பார்த்து நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் அந்த கோர்ஸ் புரியும். ஹார்ட்வேர் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சாஃப்ட்வேருக்கானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்சர் சிஏஎஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரில் தான் போகிறாங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணலாம். இந்த பக்கம் இருக்கும், இதுதான் பார்ட்லேருந்து எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸு இதுக்குள்ளே சேவ் ஆகி இருக்குது. ஆனால் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா, லோக்கல் டிஸ்க் சியில், கேடன்ஸில், SPP 22.1 டூல்ஸில், கேப்சரில், லைப்ரரியில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தெரிகிறதுனா அப்புறம் நீங்கள் இன்னொன்று செக் பண்ணணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிருக்கேன்னா, இப்போ போய் நான் ரெசிஸ்டர் தேடினா கிடைக்காது. ரெசிஸ்டர் தேடினா கிடைக்குதா? கிடைக்காது. ஏன்னா இந்த எஸ் ரேமில் மட்டும்தான் அது தேடுது. எனக்கு இதில் இருக்க எல்லா லைப்ரரிலையும் தேடணுன்னா இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலே கொடுத்துருவோம். இப்போ ரெசிஸ்டர் தேடுறேன் கிடைக்கும். நம்ம ஒரு ஃபோல்டர் சர்ச் பண்ணுறது ஸோ இப்போ எனக்கு ரெசிஸ்டர் தேவை. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ ஒரு டேப்னா அங்கே ப்ளேஸ் ஆகிடும். போகாது. இன்னொரு வாட்டி ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டேன். போதும் நினச்சா போதும், இன்னொன்று வேணும்னு நினச்சா வேணும். சரி, 3 ரெசிஸ்டர் போடுவோமா? போட்டாச்சு. இப்போ இது போடணும்னு நினச்சா ரைட் கிளிக் என் மோட் கொடுத்தா போயிடும். என் மோட் கொடுக்காம நீங்கள் வேறு எந்த இதுவுமே பண்ண முடியாது. எங்கெல்லாம் போடுறீங்களோ அங்கெல்லாம் எஸ்கேப் அழுத்தினாலும் போயிடும். எங்கே தொட்டாலும் இன்னொரு வாட்டி ரெசிஸ்டர் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை எதுவும் இல்லை. கொடுத்து டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ இதுக்கெல்லாம் ஒயர் கொடுக்கணும். ஒயர் கொடுக்குறதுக்கு டபிள்யூன்ற கியூ இருக்குது, இல்லைன்னா இங்கே ப்ளேஸ் ஒயர்னு இருக்குது. ப்ளேஸ் ஒயர்னு ஆனால் டபிள்யூ கொடுத்தனால நம்மளுக்கு வந்துடும். நான் டபிள்யூ கொடுத்துட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணுறேன். இது ஒரு கனெக்ஷன் வச்சுப்போம். ஸோ இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன். இங்கே ஒரு கனெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்களா? இது சும்மா ஒரு சர்க்கியூட்டாக வரைஞ்சிருக்குங்களா? இந்த கனெக்ஷன் இப்போது கனெக்ஷன் வைஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒயர் போகல. இப்போ நான் இங்கே டச் பண்ணேன்னா இங்கேருந்து ஒயர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முடிஞ்சாலும் எண்ட் ஒயர் கொடுங்க. செக் பண்ணுங்கள், இன்னும் எண்ட் ஒயர் ஆகலை. அந்த ஒயர் எண்ட் ஆகிருக்கு. அந்த ஆப்ஷன் போல் இன்னொரு வாட்டி எண்ட் ஒயர் கொடுத்தா தான் போகும். நம்மளுக்கு கர்சர் வந்து அந்த ப்ளஸ்லேருந்து மவுஸ்க்கு வரணும். அப்போ தான் வந்து இந்த ஒயர் ரிலீவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வேணாம்னு நினைக்கிறேன்னா செலக்ட் டெலிட் பண்ணுவேன். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த காம்பனண்ட்டை எதுக்கு இது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போ ஒரு பிசிபி போர்டு செய்கிறோம்னா, பிசிபி போர்டில் கச்சன்னு டாட்ஸ் இருக்குது, பின்னாடி ஒயர் இருக்கிறதா நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த காம்பனண்ட் வைக்கணும்னு தெரியாது. அப்போது ஒரு காம்பனண்ட் வைக்கிறதுக்கு நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணி தரணும். அந்த பவுண்ட்ரியை தான் ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ணி நம்மளுக்கு ரூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ராசஸாக. ஸோ இப்போ நம்ம காம்பனண்ட் ஆட் பண்ணியாச்சு, கனெக்ஷன் இதான் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபுட் பிரிண்ட் எப்படி ஆட் பண்ணலாம்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சில பேருக்கு இப்படி வரும், சில பேருக்கு இப்படி வரும். பிவோட் கொடுத்தீங்கன்னா இப்படி மாறிடும். ஓகேங்களா? எந்த டேப் பண்ணீங்க? எதுவும் ஒரு டபுள் டேப் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். காம்பனண்ட் நம்மளுக்கு எந்த காம்பனண்ட்டு ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ணுவோம், இந்த R2 ஆட் பண்ணால் அதை டபுள் கிளிக். ஓகேங்களா? ஃபஸ்ட் R1லேருந்தே போவோம். டபுள் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எதுவுமே நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக பிசிபி ஃபுட் பிரிண்ட் பாருங்கள். அது பக்கத்தில் இருக்க ரோ காலியாக இருக்கா? இங்கே தான் ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ணலாம். ஃபுட் பிரிண்ட் எப்படி ஆட் பண்ணலாம்னா, நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று நம்மளே ஃபுட் பிரிண்ட் வரையலாம். யாராவது வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வரைஞ்சி வச்சுக்கிறத எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் ஃபுட் பிரிண்ட் கிரியேஷன் அது பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ நம்ம யாராவது யூஸ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி காட்டலாம். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இல்லை பண்ணி காட்டணும்னாலும் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது.
இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைப்ரரின்னு சொல்லுவோம். டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியுமா? டெக்சாஸோட ப்ராடக்ட் தான் இது அல்ட்ரா லைப்ரரின்றது. இவங்க வந்து நம்மளுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் எவ்வளோ வேணாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு நம்மள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இதில் ஒன்று பண்ணியிருக்கணும், லாகின் பண்ணணும். இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் சைன்இன் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன கேட்கணும்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் வேலை செய்கிறீங்கன்னு கேட்கும். எது வேணாலும் கொடுங்க, கண்ணா பின்னான்னு என்ன கொடுத்தாலும் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு என்ன காம்பனண்ட் வேணுமோ அந்த காம்பனண்ட்டோட ஃபுட் பிரிண்ட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். எனக்கு ரெசிஸ்டர் தான் வேணும். ஸோ ரெசிஸ்டர்னு தேடுறேன். 0.5 வாட் ரெசிஸ்டர் வேணும்னா 0.5 வாட் ரெசிஸ்டர் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதான் நம்ம யூஸ் பண்ண ரெசிஸ்டரா. அப்படியே பார்த்தோன்னா இங்கே 3 சிம்பிள் காட்டும். ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது ஃபுட் பிரிண்ட்டு, இது சிம்பிளு, இது 3D டயக்ராம். ஓகேங்களா? இது சிம்பிள். ரெசிஸ்டருக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் இருக்கான்னு சொல்லுது. ரெசிஸ்டரோட ஃபுட் பிரிண்ட் இருக்கான்னு சொல்லுது. ரெசிஸ்டரோட 3D டயக்ராம் இருக்கான்னு சொல்லுது. இது 3 இருக்குன்னா 3 இருக்குது. இல்லாததை பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டும். இதை எப்படி காட்டும் இல்லைன்னு சொல்லுது. எனக்கு ஃபுட் பிரிண்ட் தான் வேணும். ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அப்போ நான் இதுலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் இல்லை நிறையா காட்டுது, அதில் நான் இதை எடுத்துக்கிறேன். நம்ம சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஆமாம் அது வருங்க. இப்போ ரெசிஸ்டரோட சிம்பிள் இருக்கா, ஃபுட் பிரிண்ட் இருக்கா, 3D மாடல் இருக்கா. இதில் எனக்கு இது ரெண்டுலாம் முக்கியம் இல்லை, எனக்கு இதான் தேவை இருக்குது. அப்படியே கீழே வந்தோன்னா டவுன்லோட் நவுன்னு கேட்கும். ஓகேதா? கேட்டோன்னே அடுத்து நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுறோன்னு கேட்கும். நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுறோம்? கேடன்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம்? 17.4. நம்ம 22.1 யூஸ் பண்ணுறோம். அதனால இது என்ன சொல்லுது? 17.4 ப்ளஸ் எல்லாத்துக்கும் இது எடுத்துக்கோங்க. வந்து எடுத்துகிட்டு 17.4 ப்ளஸ். ஸோ அதுக்கு மேலே எல்லா வெர்ஷன்ஸும் இதான் இந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு சில சமயம் இப்படி சுற்றிட்டு டவுன்லோட் ஆகாமல் விட்டுரும். 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும். அப்படிலாம் கிடையாது, அன்லிமிட்டட், எவ்வளோ நாள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஜிகி தான் அவ்வளோதான், லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான். இதில் அப்படி கிடையாது. குரூப்பில் இன்னொரு வாட்டி எடுப்பேன் மேம் எல்லாருக்கும். ஸோ இப்படி எனக்கு முன்னே எடுத்துகிட்டு வந்தாச்சு, அது கரெக்டாக இருக்கும். நல்லா கேடன்ஸோட ஒரு பாட்டு நல்லா கேடன்ஸ், ஆர்கேட் கேடன்ஸ் 2 கம்பெனி, 2 கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது இவ்வளோ டூல் இருக்குது, இதில் இவ்வளோ டூல் இருக்குது. ஐயோ நான் ஓப்பன் பண்ணி விட்டேன், கீழே அழுத்துறது போல். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இவ்வளோ டூல்ஸுமே அவங்களுக்கு தான். ஆனால் நான் அதான் சொன்னேன், இதில் ஆனால் நம்ம 2 டூல் தான் யூஸ் பண்ணுவோம். அது 2 டூல் தான். ஒன்று கேப்சர் சிஎஸ்எஸ், ஒன்று அழகுற பிசிபி எடிட்டர். அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஃபுட் பிரிண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஃபுட் பிரிண்ட் டவுன்லோட் பண்ணிட்டா எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல் இருக்குது. இவ்வளோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா டிஆர்ஏன்னு ஒரு ஃபைல் இருக்குது. டிஆர்ஏ, இந்த டிஆர்ஏ ஃபைல் தான் நம்மளுக்கு தேவையான விஷயம். அதில் போய் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அதோட நேமை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். நேம் மட்டும் அப்படியே, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அது நேம் என்ன இருக்கோ எல்லாமே பார்த்து டைப்லாம் பண்ணாதீங்க, தப்பாகிடும். கேபிட்டல்ஸ் மிஸ் பண்ணிவிடுவோம். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டேன், அதை இங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதான் ஃபுட் பிரிண்ட் எனக்கு. நீங்கள் சொன்னேன்னா பிசிபி ஃபுட் பிரிண்ட் பக்கத்தில் காலியாக இருக்கா, கிளிக் பண்ணுறேன், ஃபுட் ஆட் பண்ணிட்டான்னு கேட்குது. எஸ், ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒவ்வொன்றுக்கு போட்டாச்சு. டவுன்லோட் பண்ண ஃபைலில் டிஆர்ஏ இருக்கும். அந்த டிஆர்ஏல ஃபைலை அந்த நேம் அப்படியே நேம் மட்டும் காப்பி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் போட்டாச்சு. எல்லாமே ரெசிஸ்டர் தானே, எல்லாத்துக்கும் அதே ஃபுட் பிரிண்ட் தானே. அதனால் திருப்பி போகிறேன், காப்பி பண்ணி வச்சுருந்தேன், பேஸ்ட் பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன், ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், இங்கே ஃபுட் பிரிண்ட் இருக்குது, ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகிடுச்சு. 3 ஃபுட் பிரிண்ட்டுமே ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த சர்க்கியூட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்மளுக்கு தெரியணும்னா டிசைன் டூல் செக் பண்ணோம். டிசைன் டூல் செக் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு test1.dsனை கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் டூல்ஸ் கிளிக் பண்ணி பிஜிபி கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் டூல்ஸ் செக்னு இருக்கும். இருக்கா, இதை கொடுத்தேன்னா ரன் கேட்கும். ரன் கொடுத்துட வேண்டியதான். ரன் கொடுத்து முடித்தோன்னே இந்த மாதிரி கேட்கும். ஓகே கொடுத்துருங்க.
முடிஞ்சிருச்சு. அவுட்புட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கீழே test1.drcன்னு வரும். டிஆர்சின்னா என்ன? டிசைன் ரூல் செக், அதுதான் .drcன்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா? இல்லை அப்படியே கடைசியில் வந்தீங்கன்னா எரர்ஸ்ன்னு ஒன்று காட்டும். இந்த சர்க்கியூட்டில் எரர் இல்லை, அதனால எதுவும் காட்டல. இல்லைனா இது கீழே எரர்ஸ் வார்னிங்ஸ்ன்னு போட்டு 1 2 3 லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. எத்தனை எரர்ஸ் இருந்தாலும் எத்தனை வார்னிங்ஸ் இருந்தாலும் லிஸ்ட் அவுட் பண்ணோம். நம்ம பண்ண சர்க்கியூட்டில் தப்பு எதுவும் இல்லை, அதனால் எந்த எரர்ஸும் இல்லை, எந்த வார்னிங்ஸும் இல்லை. இப்போ நான் தி சர்க்கியூட் இஸ் ரெடி மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணோம்னா ஸ்கிமாட்டிக் வரைஞ்சாச்சு, அதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுதானே யூஸ் பண்ணோம், இதுதான் ஃபுட் பிரிண்ட்டு. ஸோ ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ஒரு ஃபோல்டரில் போடணும். அதுக்கு என்ன பண்ணோம், அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். ஆர்கே நகரில் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் பேர் ஃபுட் பிரிண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுட் பிரிண்ட் தானே டவுன்லோட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்குள்ளே டவுன்லோட் பண்ணல ஃபோல்டர் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபைல்ஸ் இருக்கா, ஃபைல் எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் பண்ண ஃபோல்டரில் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணலாம். 5 காம்பனண்ட் யூஸ் பண்ணால் 5 காம்பனண்ட் இதுக்குள்ளே ஃபுல்லாக இப்படி தான் பேஸ்ட் பண்ணணும். ஃபோல்டராக பேஸ்ட் பண்ணக்கூடாது. உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஃபுட் பிரிண்ட் பண்ணாலும் 3 ரெஜிஸ்டரும் இது எடுத்துக்கோ. ஏன்னா ஒரே காம்பனண்ட் தானே, காப்பி பண்ணி போடணும். ஸ்கிமாட்டிக் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணனால நெட்லிஸ்ட்டுனே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சா? இந்த நெட்லிஸ்ட்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறேன் நெட்லிஸ்ட்டை. இப்போ நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டருக்கு போகணும், இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கணும். டூல்ஸில் க்ரியேட் நெட்லிஸ்ட்டுன்னு கேட்குதா? க்ரியேட் நெட்லிஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ எங்கே சேவ் பண்ணணுமோ அதை மட்டும் இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், ஆர்கே நகரில் நெட்லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே க்ரியேட் ஆகிடும். க்ரியேட்டிங் காட்டும். க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அவுட்புட்ஸ் கீழே காட்டும். இது கொஞ்சம் கேட்ச் இருக்குது, அதனால காட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஃபோல்டர் போங்க, ஆர்கே நகருக்குள்ளே நெட்லிஸ்ட்குள்ளே போனால் ஒரு 3 4 ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சா? அப்போ நெட்லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி க்ரியேட் ஆகலைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் நெட்லிஸ்ட் க்ரியேட் ஆகலை. சர்க்கியூட்டில் ஏதோ தப்பு இருக்கும், ஏதாவது ஃபுட் பிரிண்ட் தப்பாக ஆட் பண்ணியிருப்போம், தப்பான ஃபைல் ஏதாவது ஆட் பண்ணியிருப்போம், அதனால நெட்லிஸ்ட் க்ரியேட் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கண்டிப்பாக நெட்லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும். நெட்லிஸ்ட் க்ரியேட் ஆகணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்க ப்ராசஸ் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கோம். நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. இதுதான் இப்போ இவ்வளோ நேரம் இந்த போர்டில் இந்த சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சதுக்கான அவுட்புட்டே இந்த நெட்லிஸ்ட் தான். இது க்ரியேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ வேலை செஞ்சுருக்கு. க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது போகிறோம். அடுத்து இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் தான் என்னோடய பிசிபி போர்டை ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் பேர் என்னென்னா போர்டு அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ போர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன போகிறேன்னா ஃபைல் போகிறேன். இது எங்கே இருக்குன்னா ஓப்பன் பண்ணியே காட்டிட்டுமா, க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ கிளிக் பண்ணேன்னா கேடன்ஸ் பிசிபி 22 செகண்ட் டூலே அதான் அழகுற பிசிபி எடிட்டர் 22 இருக்கா, இதான் எனக்கு தேவையான டூல். ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அழகுற பிசிபி டிசைனர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஓப்பன் ஆகிடுச்சா? இதுதான் என்னோடய போர்டு ரெடி பண்ணுறதுக்கான டூல். இப்போ இந்த போர்டு ரெடி பண்ணுறதுக்கான டூலில் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நியூ கொடுத்துட்டேன். அதில் இல்லை போர்டு தான் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், போர்டு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். எங்கே சேவ் பண்ணணுன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே டெஸ்க்டாப்பில் ஆர்கே நகரில் போர்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ அந்த போர்டுக்கு ஒரு பேர் வைக்கணும், டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்தனா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான லேஅவுட் கொடுக்கும். ஓகேங்களா? என் சிஸ்டமில் மவுஸ் இல்லாதனால உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். மவுஸ் இருக்க சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் ஆரிஜின் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை
எப்படின்னா இந்த சைஸ் தான் நான் பிசிபி போர்டு ஒன்று செய்ய போகிறேன்னா இந்த சைஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைனாக வரையணும். இந்த அவுட்லைன் வரைகிற ப்ராசஸ் தான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டப் போவோம், டிசைன் பேராமீட்டர்ஸ், அதில் டிசைன் ஃபஸ்ட்டு போனோன்னே யூனிட் செக் பண்ணணும். மில்ஸ் இருக்கக்கூடாது, எனக்கு மில்லிமீட்டர்ஸில் தான் வேணும். மில்லிமீட்டர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு 0 ஆக்கணும். இது 0வாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதில் இருக்கிறது வேறு எதாவது வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை 100ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு அந்த 100 வேண்டான்னு நினச்சேன்னா, இங்கே 100ன்னு இருக்கா, வேண்டான்னு நினச்சோன்னா இந்த 100 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சா? இனிஷியலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லெஃப்ட் எக்ஸ் லோவர் ஒய் 0வாக இருக்கணும், இந்த ஆரிஜினும் 0வாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். வித்து வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஒரு 1000 கொடுத்துக்கிறேன், 1000 மில்லிமீட்டர்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் 1000 மில்லிமீட்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போது வரைஞ்சிட்டேன். விச் மீன்ஸ் இதுவும் 1000, இதுவும் 1000. பட் இதில் எனக்கு ஆரிஜின் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் அதுலேருந்து நான் கோடு வரைய முடியும். ஸோ அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை செட் பண்ணுறேன். ஆரிஜின் பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கிறேன்னா 100ன்னு வச்சுக்கிறேன், இங்கேயும் 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆரிஜின் போயிடுச்சுன்னா பாருங்கள், லெஃப்ட் எக்ஸ் லோவர் ஒயில் 100 போயிடுச்சா, அதுதான் என்னோடய ஆரிஜின். அது நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். அது மேலே போயிடுச்சுன்னா செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கீழே வந்தீங்கன்னா அப்ளைன்னு கேட்கும், அப்ளை கொடுங்க. அப்ளை ஆகிடுச்சு. அப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே எனக்கு லைட்டாக ஒரு க்ரீன் கலர் டாட் தெரியுதா, அதான் என்னோட ஆரிஜின் பாயிண்ட். சரிங்களா? அந்த இடத்துல வச்சு மூவ் பண்ணால் அப்படியே பெருசாக இப்போது இதிலேருந்து நான் ஒரு 100x100 பாக்ஸ் வரைய போகிறேன். விச் மீன்ஸ் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் வரைய போகிறேன். பெண்ணை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு பெண்ணு வரணும். அந்த பாயிண்ட் என்னது, ஆரிஜின் பாயிண்ட் 0,0 தானே. எக்ஸ் ஸ்பேஸ் 0 ஸ்பேஸ் 0ன்னு கொடுத்தோன்னா அங்கே வந்துடும். ஆரிஜினில் செட் ஆகிடுச்சா பெண்ணு. இப்போது நான் ஒரு இது 100 வரைய போகிறேன். இது எக்ஸ் ஆக்சஸில் ட்ராவல் ஆகணும்னா அதுக்கு என்னென்னு கொடுக்கணும்னா ஐஎக்ஸ் ஸ்பேஸ் 100ன்னு கொடுத்தீங்கன்னா 100 மூவ் ஆகிடும். கரெக்டாக 100 மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது ஒயில் 100 மூவ் ஆகணும்னா ஐஒய் ஸ்பேஸ் 100. இப்போ எனக்கு இந்த பக்கம் மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஐஎக்ஸ் ஸ்பேஸ் -100. இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சா? இப்போ கீழே வரணும்னா ஐஒய் ஸ்பேஸ் -100. பாக்ஸ் வந்துச்சா? இதான் எனக்கு தேவையான பாக்ஸா. ரைட் கிளிக் பண்ணி டன்னு கொடுத்தோன்னா பாக்ஸ் வந்து இப்போ இந்த பாக்ஸ் கூட இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் பண்ணணும். செட்டப் போனீங்கன்னா யூசர் ப்ரிஃபரன்சஸ்ன்னு கிளிக் பண்ணி அதில் பாத்ஸ்ன்னு இருக்கும், இருக்கா? பாத்ஸில் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். அதில் என்ன பண்ணணும்னா ஃபுட் பிரிண்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணோமா, அந்த ஃபுட் பிரிண்ட்டோட லிங்க் அப்படியே எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு லொக்கேஷனை எடுத்துகிட்டு பிஎஸ்எம் பார்த்து பேட் பார்த்துலேயே ஆட் பண்ணி, இதான் பிஎஸ்எம் பார்த்தா, பிஎஸ்எம் பார்த்து கிளிக் பண்ணி ஆல்ரெடி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன்னா ஓகே. அதே மாதிரி பேட் பார்த்துலேயே ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணலன்னா நீங்கள் அதுக்கு எடுத்துக்க தெரியாது எங்கே இருக்குன்னு, அப்போ யாரும் சொல்லும். எங்கேயும் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணியாச்சுன்னா கீழே போய்ட்டு ஓகே கொடுக்க வேண்டியதான். ஆட் ஆகிடுச்சு. இப்போது அங்கே இருக்க காம்பனண்ட்டு இங்கே கொண்டு வரணும், அங்கே போட்ட காம்பனண்ட்டை. அதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஃபைலு, இம்போர்ட்டு, லாஜிக் ஆர் நெட் லிஸ்ட்டு. நம்ம எதில் நெட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம், கேப்சர் சிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட் லிஸ்ட் எங்கே சேவ் பண்ணி வச்சோம், நெட் லிஸ்ட்டு ஃபோல்டர் போட்டுருந்தோம். ஸோ டெஸ்க்டாப்பில் ஆர்கே நகரில் நெட் லிஸ்ட்டு ஃபோல்டர் இருக்கா, சூஸ் பண்ணியாச்சு. இப்போது இம்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரணும், வந்தால் தான் இம்போர்ட் ஆகிருக்கு. 3 காம்பனண்ட் வச்சுருந்தோம்மா, 3 காம்பனண்ட் உள்ளே வந்துருச்சா, ஒரு காம்பனண்ட்டாக ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஒன்று எடுத்தாச்சு, வச்சாச்சு. அடுத்த காம்பனண்ட் எடுத்தாச்சு, வச்சாச்சு. எல்லாமே ஒன்றா கிளிக் பண்ணி எடுக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒன்றா பண்ணணும். 3த்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எந்த காம்பனண்ட் எது R1 எது R2 எது R3ன்னு தெரில. நான் இந்த சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அது மட்டும் செலக்ட் ஆகும். கரெக்டா? உள்ள லிங்க் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போது இந்த டூலுக்கு போய்ட்டு R3 கொடுத்தேன்னா R3க்கு போய்டும். ஓகேங்களா? R3 காட்டுதா?
இது 3 தான் முடிஞ்சிருச்சு. இப்போது இது கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது கனெக்ஷன் கொடுக்குறது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். மவுஸ் இல்லைனா கஷ்டம், மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன். எடுத்துக்கிறீங்களா? இல்லை நான் தான் முடிக்க போகிறேன். வேணாம் ஒருப்பா அவங்க முடிச்சிட்டாரா நீ என்னப்பா அதுக்குள்ள? இப்போ ரூட் பண்ணுறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. மேனுவலாக நம்ம ரூட் பண்ணலாம், மிஷினே ரூட் பண்ண விடலாம். நான் ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி ரூட் பண்ணணும்னு காட்டுறேன். மேனுவலாக ரூட் பண்ணணும்னா ஒரு ரூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போயிட்டு கனெக்ட் கொடுத்துட்டு இங்கே வரும். இந்த கனெக்ஷன்லேருந்து இருக்கட்டும் மேம், முடிக்க போகிறேன். ரூட் கனெக்ட் இப்படி கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்தாச்சு. இதான் ஒரு ரூட்டிங். இந்த ரூட்டை சிஸ்டமே கொடுக்க வைக்க கூட வைக்கலாம். ரூட்டுக்கு போயிட்டிங்கன்னா பிசிபி ரூட்டர்னு ஒன்று இருக்கும். அதில் ரூட் ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் மாற்றணும், ஒயர் கிக்கா வேணும்னா போட்டுட்டு ரூட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரூட் ஆகிடும். அவ்வளோதான், ரூட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம கனெக்ஷன். இப்போது நம்ம பிசிபி போர்டு ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. டாப்பில் என்ன லேயர் இருக்குது, பாட்டமில் என்ன லேயர் இருக்குது, எந்த இடத்துல ரவுட்டிங் வரணும், எந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட் வரணும் அப்படின்றத நம்ம பிரித்தா தான் பிரிண்ட் பண்ண கொடுக்கும்போது அந்தந்த லேயரில் கரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதான் ஃபைனல் ஒர்க், கெர்பர் கிரியேஷன் சொல்லுவோம். இந்த கெர்பர் கிரியேஷனுக்கு என்ன பண்ணணும்னா மேனுஃபேக்சர் போனோம், ஆர்ட் ஒர்க் போனோம்னா நம்மளுக்கு இத்தனை லேயர்ஸ் இருக்கும். இதை மொத்தம் நம்ம 4 லேயராக மாற்றுவோம். அது என்ன லேயர்னா இதான் அந்த 4 லேயர். பாட்டம், ஃபேப், எஸ்எம் பாட், எஸ்எஸ் டாப்னு. பாட்டம்னா கீழ் லேயர், ஃபேப்னா நம்ம ஓட்ட போட வேண்டிய லேயர், ட்ரில் பண்ண வேண்டிய லேயர். எஸ்எம் பாட்னா சால்டர் மாஸ்க் பாட்டம் லேயர்னு, விச் மீன்ஸ் ஓட்ட போட்ட அப்புறம் சால்டர் மாஸ்க் எவ்வளோ தூரம் இருக்கணுன்றது நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வேணும். அது எஸ்எஸ் டாப்னா டாப். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஃபுட் பிரிண்டோட சிம்பிள்லாம் வரும். ஆமாம், ஃபுட் பிரிண்ட் தான். ஸோ இதுதான் இப்போ இதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஜாமெட்ரி அவுட்லைன், ஹெச் பாட்டம். இதில் நான் எடுத்து வச்சுட்டேன் ஃபோட்டோ, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் 2 ஸ்க்ரீனில். அதே ஃபோட்டோ தான். பாட்டமில் எனக்கு போர்ட் ஜாமெட்ரி அவுட்லைன் வேணும். ஃபஸ்ட்டு பாட்டம் இருக்குது, பாட்டம்குள்ளே போய் பார்க்குறேன். போர்ட் ஜாமெட்ரி அவுட்லைன் இல்லை. ஆட் பண்ணணுன்னா எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஆடுன்னு போகும். அதில் போர்ட் ஜாமெட்ரியில் எனக்கு என்ன வேணும், அவுட்லைன் வேணுமா. அவுட்லைன் எடுத்துக்கிட்டேன்னா ஓகே கொடுத்தா அங்கே ஆட் ஆகிடும். ஓகே கொடுத்தா ஆட் ஆகிடுச்சா. நீங்கள் இந்த டாப்னு ஒரு லேயர் இருக்கா இதில்? இல்லை. அப்போ இந்த லேயரோட நேமை மாற்றிக்கிறேன். என்னென்னு மாற்றிக்கிறேன்னா ஃபேப்னு மாற்றிட்டேன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபேபுக்குள்ளே என்ன இருக்குது, போர்ட் ஜாமெட்ரி டைமென்ஷன். இது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி போர்ட் ஜாமெட்ரி அவுட்லைன், ஓகே ஆட் ஆகிடுச்சா. அடுத்தது என்ன வேணும், போர்ட் ஜாமெட்ரி டைமென்ஷன். போர்ட் ஜாமெட்ரியில் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது சார். ரெஃபரன்ஸ்க்கு எப்பயுமே நம்மளுக்கு இருந்துருக்கணும், இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். போர்ட் ஜாமெட்ரி டைமென்ஷன் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மேனுஃபேக்சரிங் லெஜெண்ட். மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் லெஜெண்ட் ஓகேங்களா. ஓகே ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது ரைட் கிளிக் பண்ணி கட் கொடுத்தீங்கன்னா போயிடும். ரைட் கிளிக் கட், ரைட் கிளிக் கட். இன்னும் 2 லேயர் க்ரியேட் பண்ணேன். எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா இதையே ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே காப்பி ஆகிடும். இதில் போய் பேர் மாற்றிக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், சம் பாட் கொடுத்தாச்சா. இதுக்குள்ளே போய்ட்டு இதுக்கு தேவையானலாம் ஆட் பண்ண போகிறோம். இதுலேயும் போர்ட் ஜாமெட்ரி அவுட்லைன் தேவை. ஸோ ரைட் கிளிக் ஆடு போர்ட் ஜாமெட்ரி, அதில் அவுட்லைன் செலக்ட் பண்ணியாச்சா. இதில் வரலையேன்னு பார்க்காதீங்க, கேட்ச்னால வராமல் இருக்கும். இப்போ இதை நான் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா வரும். ஓகே கொடுத்துட்டேன்னா மேனுஃபேக்சர் ஆர்ட் ஒர்க்
அவுட்லைன் வந்துருச்சா? அங்கே அப்போ ஆட் ஆகாத மாதிரி காட்டும். ஆனால் ஆட் ஆகிருக்கும், நீங்கள் யோசிக்க வேண்டாம். அடுத்தது பேக்கேஜ் ஜாமெட்ரியில் சால்டர் மாஸ்க் பாட்டம். ஸோ ரைட் கிளிக், பேக்கேஜ் ஜாமெட்ரி, அதில் சால்டர் மாஸ்க் பாட்டம் இதானே? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னில் சால்டர் மாஸ்க் பாட்டம். பின்னில் சால்டர் மாஸ்க் பாட்டம். அப்புறம் விஆ கிளாஸில் சால்டர் மாஸ்க் பாட்டம். அப்படியே போனால் தான் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி விஆ கிளாஸில் சால்டர் மாஸ்க் பாட்டம் அப்படியே ஃப்ளோவாக போகிறாரு. முடிஞ்சிருச்சு. இப்போ தேவையில்லாததெல்லாம் டெலிட் பண்ண வேண்டியது. கிளிக் கட்டு, இது தேவையில்லை, கிளிக் கட், அவ்வளோதான். இது 4 தான் எனக்கு தேவை. 4 க்ரியேட் ஆகிடுச்சு. இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணோம், அதை நான் க்ரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதே மாதிரி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ என்னால் க்ரியேட் பண்ண முடியாது, ஆனால் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, இப்போது 4 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா 4 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாச்சு. 5ஆவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் என்னது? ஜெர்பர். இதுதான் நம்மளோட அவுட்புட். இதை க்ரியேட் பண்ணிட்டேன்னா இங்கே போயிட்டு மேனுஃபேக்சர் போயிட்டு ஆர்ட் ஒர்க்கே போயிட்டு க்ரியேட் ஆர்ட் ஒர்க்குன்னு காட்டுதா? க்ரியேட் ஆர்ட் ஒர்க் கொடுத்தனா 3 லேயர் க்ரியேட் பண்ணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தனா சரி, இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணால் தான் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா 4 ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அதோட அவ்வளோதான், முடிஞ்சு. இதான் ஒரு பிசி போர்ட் க்ரியேஷனுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ். கெர்பர் ஃபைலில் என்ன சார்? கெர்பர் ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் ஆயிருக்கா, இதே மாதிரி .art.art 5 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா இப்போ இதில் 2 லேயர் தான் இருக்குது, டாப்பு பாட்டம்னு. டாப் எப்படி இருக்கும், பாட்டம் எப்படி இருக்கும், அதுக்கு 4 லேயராக பிரிச்சிடும். சில்க் ஸ்க்ரீனில் என்ன மட்டும் வரும், எஸ்எம் பாட்டில் என்ன வரும், பாட்டமில் என்ன வரும்னா அதை மட்டும் லேயராக தனியாக பிரித்து வச்சிடும். அதை அப்படியே நம்ம பிஜிபி போர்ட் பிரிண்டிங் மிஷினுக்கு இன்புட்டாக கொடுத்தோன்னா அது அழகாக நம்மளுக்கு லேயராக பிரித்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்துரும். அவ்வளோதான். ஸோ 3D வியூக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க, ரேட் ஆகி காட்டும். ரொட்டேட் பண்ண முடியுமா? ரொட்டேட் பண்ண முடியுமா? ரெஜிஸ்டர் காமிக்குமா? இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட சிம்பிள் இங்கே இருக்குது. உங்களுக்கு ரெசிஸ்டர் தெரிலன்னு நினைக்கிறீங்க. போர்டு தான் தெரியுது. ரொம்ப நம்ம அந்த எம்எம் அதிகமாக கொடுத்ததுனால எப்படி இருக்குதோ இங்கே கருப்பாக தெரியுதா? 3 தெரியுதா ரெசிஸ்டர்ஸு? இதோ இருக்கா? இதான் நல்லா ஒன்று ஜூம் போவோம். மவுஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி நீங்கள் வந்து பிசிபி ஃபுட் பிரிண்டெல்லாம் ஆட் பண்ணுறது, எப்படி 3D மாடியூல்லாம் பார்க்குறது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி அந்த ஹார்ட்வேர் டிசைன் பண்ணுறாங்கன்றதை வந்து காமிக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனலை வந்து உங்கள் நண்பர்கள் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ.